Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற கொஸ்டின் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் லெசன் 1 ஒரு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் நமக்கு சோஃபார் பப்ளிக்கில் 1 டைம் கேட்டிருக்காங்க செப்டம்பர் 21. ஸோ இது போக இந்த ஒரு 5 மார்க்லேயே நம்ம 2 முக்கியமான 2 மார்க்ஸ் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட் திஸ். ஸோ இதோட பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் சாலிபிலிட்டி. அதாவது நீங்கள் நம்ம எடுக்க போகிற இந்த ஓர் அப்படின்றது இந்த வாட்டரில் கரையுதா இல்லை ஆயிலில் கரையுதா, இந்த ரெண்டுமே வேறு வேறு டைப் ஆஃப் சால்வெண்ட்ஸ். அப்போ நம்ம எடுக்க போகிற இந்த ஓர் வாட்டரில் கரையுதா இல்லை ஆயிலில் கரைய போதா அப்படின்ற இந்த டிஃப்ரென்ஸ் இன் சாலிபிலிட்டி தான் இந்த மெத்தடோட முக்கியமான பிரின்சிபலாக நமக்கு அமைய போகுது. ஓகே, ஸோ இது எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும்? இந்த மெத்தட் சல்ஃபைடு ஓருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இங்கே நமக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று கெலினா ஃபார்முலா பிபிஎஸ், இன்னொன்று சிங்க் பிளெண்ட் ஃபார்முலா இசட்என்எஸ். ஓகே, இந்த ஒரு லைன் மட்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபார் 2 டைம்ஸ் எனக்கு கேட்டிருக்காங்க பப்ளிக்கில், March 23 அண்ட் March 25. ஸோ இந்த லைனை கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, தென் இந்த மெத்தடை நம்ம எப்படி கேரி அவுட் பண்ணிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கர் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பீக்கரில் நமக்கு தேவையான ஓஸ். ஓகே, தென் இந்த ஓரை நான் 2 விதமான சால்வெண்ட்ஸில் நம்ம அதை டிசால்வ் பண்ண போகிறோம். ஒன் இஸ் வாட்டர், ஓகே, இன்னொன்று ஆயில். தென் ஸோ ஆயில் நமக்கு 2 விதமான ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பைன் ஆயில் இல்லாட்டி யூக்லிட்டஸ் ஆயில். ஸோ இந்த ஆயில் தான் நம்மளோட ஃப்ரோத்திங் ஏஜென்ட்டாக இருக்க போகுது. அதாவது அந்த ஃப்ரோத், அந்த நுரையை ப்ரிப்பேர் பண்ண போகிற மெயின் ஏஜென்ட்டே இந்த ஆயில் மட்டும்தான். ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் கலெக்டர். ஓகே, இப்போ இந்த கலெக்டர் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டு மேக் ஓர் அஸ் அ வாட்டர் ரிப்பலண்ட். அதாவது நான் எடுக்கக்கூடிய அந்த சல்ஃபைடு ஓருன்றது எனக்கு ஆயிலில் தான் கரையும். சப்போஸ் அது தப்பித்தவரி வாட்டரில் எனக்கு சாலிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஆயிலில் கரைஞ்சால் மட்டும்தான் அது ஃப்ரோத் ஃபார்ம் ஆகி நம்மளால் ஈஸியாக பீக்கர் அப்படி எடுக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கலெக்டர். ஸோ இந்த கலெக்டரோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு மேக் ஓர் அஸ் அ வாட்டர் ரிப்பலண்ட். ஓகே, ஸோ என்ன கலெக்டர் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சோடியம் எத்தில் சாந்தேட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த கலெக்டர் தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட ஓரை வாட்டரில் கரையாமல் காப்பாற்ற போதும். ஸோ இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ வாட்டர் ரிப்பலண்ட். ஓகே, தென் அடுத்து நம்ம செய்ய போகிற விஷயம் ஸ்டிர் பண்ண போகிறோம். அதாவது இந்த கம்ப்ளீட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம என்ன போகிறோம், கம்ப்ளீட்டாக இதை நம்ம கலக்க போகிறோம். ஒரு ஸ்டிரர் யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டிர் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று எனக்கு கலக்கும். ஸோ கலந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த ஃப்ரோத் அப்படின்றது எனக்கு இங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் எனக்கு ஒன்றோட கலந்து எனக்கு ஃப்ரோத் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ மேலே வரக்கூடிய ஃப்ரோத்தை நான் என்ன பண்ணணும், தனியாக பிரித்து வேறு ஒரு பீக்கரில் நம்ம எடுத்தாகணும். ஓகே, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சைடில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் பாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஏர் நம்ம பாஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரோத் இன்னும் நமக்கு கொஞ்சம் மேலே எலும்பி வரும். ஸோ நம்ம எலும்பி வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஒரு பீக்கரில் அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த இப்போ நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ஓரில் என்ன இருக்குது, இந்த ஃப்ரோத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஓர் தான் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போடக்கூடிய அந்த ஓர் தான் இந்த ஃப்ரோத்தில் இருக்குது. ஓகே, அப்போ கீழே தண்ணியில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஓரில் தேவையில்லாத டஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இம்ப்யூரிட்டிஸ். அப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான வாட்டரில் கரைஞ்சி இந்த பீக்கரோட அடியில் இந்த மாதிரி போய் எனக்கு செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த மெத்தட் இஸ். நமக்கு மொத்தம் தேவை அப்படின்ற விஷயம் மொத்தம் 4. 1 ஓர், 2வது வாட்டர், 3வது ஆயில், 4வது எனக்கு கலெக்டர். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் தான் 4மே போட்டு நம்ம ஸ்டிர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ஸ்டிர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரோத் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ரோத்தில் நமக்கு தேவையான ஓர்ஸ் வந்துடும். தேவையில்லை நம்ம நினைக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வாட்டரோட மிக்ஸ் ஆகி அந்த பீக்கரோட அடியில் போய் எனக்கு செட்டில் ஆகிடும். ஸோ செட்டில்டிங் டவுன் அட் தி பீக்கர். ஓகே, தென் எக்ஸ்ட்ராவாக ஒரு கெமிக்கல் ஆட் பண்ண போகிறோம். இட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரெசிங் ஏஜென்ட். ஓகே, 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று சோடியம் சைனைட், இன்னொன்று எனக்கு சோடியம் கார்பனேட். ஓகே, அப்போ இது எதுக்காக, இது என்ன செய்ய போகுது அப்படின்னா இட் டிப்ரெஸஸ் த ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இசட்என்எஸ். அதாவது சப்போஸ் நம்ம ஒரு ஓர் மிக்சர் எடுக்கிறோம், அந்த மிக்சர் எனக்கு பிபிஎஸும் இருக்குது, அதே சமயம் எனக்கு இசட்என்எஸும் இருக்குது. ஆனால் எனக்கு தேவை பிபி மட்டும்தான், லெட்டு மட்டும் தான் எனக்கு வேணும். அப்போ நான் இதை என்ன பண்ணணும்,
அந்த ஃப்ரோத்தோட மிக்ஸ் ஆக விடாமல் நான் தடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ரியேஷன்ட் தான் என்னது, டிப்ரெஸிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NaCN போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த NaCN என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வேணான்னு நினைக்கக்கூடிய இந்த ஜிங்கை ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே போய்ட்டு எனக்கு லாக் பண்ணிவிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான லெட் அப்படின்ற மெட்டலை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், தனியாக நம்ம இங்கே பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ரொம்ப முக்கியமான டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃப்ரம் லெசன் நம்பர் 1 மெட்டாலஜி. கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க, இந்த எக்ஸாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே டேரெக்டாக 5 மார்க்கில் கேட்காட்டியும் இதுக்குள்ளே உங்களுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த மெத்தட் எந்த டைப் ஆஃப் ஓருக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. 2வது கொஸ்டின், இந்த மெத்தடில் டிப்ரெஸிங் ஏஜென்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற 2 மார்க் கொஸ்டின் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.